இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நிறைவான அருளும் இரக்கமும் எங்களோடு இருந்து இந்த 5ஆம் ஞாயிறிலே பாடல்களால் உம்மை துதித்து பாடவும், எங்களுடைய நம்பிக்கைகளையும் கிறிஸ்துவின் மீது நாங்கள் வைத்துள்ள பற்றுறுதியை நாங்கள் இசை வழியாக பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய நிறைவான அருளும் பிரசன்னமும் தூய ஆவியானவருடைய அருட்கொடையும் எங்களோடு இருந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமாய் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம் நல்ல கடவுளே. அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. நிறைவான அவருடைய அருளும் கிருபையும் உங்களோடு எப்பொழுதும் இருந்து உங்களை வழிநடத்துவதாக. சமீபத்திலே நான் நம்முடைய முன்னாள் பேராயர் வே தேவசகாயம் அவருடைய ஒரு அருளுரையை கேட்டேன். ஒரு திருமணத்திலே ஒரு அருளுரை ஆற்றினார். அதில் அவர் சொன்ன நகைச்சுவை துணுக்கு என்னுடைய இன்றைய சூழ்நிலையை நான் இன்னும் புரிந்து கொள்வதற்கு அல்லது மிக நெருக்கமான ஒன்றாக இருக்கிறதுனால இதை சொல்லி துவங்குகிறேன். ஒரு நபர் அரசு அலுவலகத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருந்துச்சு. அடிக்கடிக்கு வெளியே போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு வருவார். அப்படி ஒரு நாள் வேலையை முடிக்கிற நேரத்தில் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் வச்சுட்டு வெளியே போய் ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு வரதுக்காக கடைக்கு போனார். அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி ஆஃபீஸ் ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சு. தப்பிச்சோம் பொழைச்சோன்ற மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க மனைவி கிட்ட சொன்னாராம், ஏம்மா இன்னைக்கு நான் சும்மா அப்படி வெளியே டீ கடைக்கு போனேன், அந்த நேரம் ஆஃபீஸ் ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சு, பத்தி எரிஞ்சிடுச்சு அப்படின்னாரு. ஐயோ, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, நீங்கள் பத்திரமா என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க, காப்பாற்றப்பட்டிருக்கீங்க, கடவுளுடைய பெரிய கிருபை அப்படின்னு அந்த அம்மா சொல்லின்னு இருந்தாங்க. அந்நேரத்துக்கு நியூஸில் ஒரு செய்தி வந்துச்சு. என்னன்னா, இந்த அரசு அலுவலகத்தில் அந்த அதாவது ஆக்சிடென்ட்னால பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எல்லாம் 15 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு அரசு அறிவிச்சாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்க, பாவி மனுஷா, எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த சிகரெட் பழக்கத்தை என்ன பண்ணுன்னு நிப்பாட்டுன்னு அப்படின்னு சொன்னாங்களாம். அது மாதிரி போன ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அருளுரை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஆயர் கொடுத்தார். நான் தான் என்ன பண்ணேன்னா, இல்லை திருவை ஸ்கூலில் விடுறதுக்காக வரேன், எனக்கு 5th சண்டே கொடுத்துருங்கன்னு கேட்டேன். அப்புறம் பார்த்தா இங்கே வந்தால் நீங்கள் சர்வீஸ் ஆரம்பித்து 1.25 மணி நேரம் பாட்டு பாடுறீங்க. இப்போ நான் கொண்டு வந்ததை படிக்க சொல்கிறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் நிற்கிறேன். ரொம்ப அழகான ஆராதனை, நல்ல அழகாய் பாடினார்கள். ஒவ்வொரு பாடலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுடைய முயற்சி, இதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சிகளை அது வெளிப்படுத்துகிறது. பெரியவங்களிலிருந்து சின்ன பிள்ளைகள் வரையிலும் ரொம்ப கமிட்டடாக இந்த வேர்ஷிப்பில் உங்களுடைய பார்ட்டிசிபேஷனை நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, பதிவு செய்திருக்கிறீங்க. கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவது. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய வளர்கின்ற இளைய தலைமுறைக்கும் கடவுள் நல்ல குரல் வளத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த குரல் வளத்தை கடவுளுக்கென்று மகிமையாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதற்காக நன்றி. இன்னும் இசை வாசிக்கிறவர்களை நினைத்தும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்றையிலிருந்து இன்றைய வரையிலும் திருச்சபையின் பணிகளிலே தன்னை மிக நெருக்கமாய் ஈடுபடுத்தி கொண்டு இசையிலே பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிற அருமையான டாக்டர் அர்ஜுன் தாமஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜேம்ஸ் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளும் சிறப்பாய் பாடினார்கள். இன்னும் அநேக இசைக்கருவிகள் இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அது ரொம்ப நாங்கள் இருக்கிற காலத்தில் தான் இந்த 5th சண்டேல சாங் சர்வீஸ் ஆரம்பிச்சிச்சு இந்த சர்ச்சில். ஐசக் சாலமன் அங்கிள் அதை ஆரம்பித்தார். 5வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேறுபாடு, ஒரு வித்தியாசத்துக்காக பாடல் ஆராதனையாக இருக்க வேண்டும் என்றதுக்கான முயற்சியாக எடுக்கப்பட்டு அநேகர் அந்த காலங்களிலே தங்களுடைய குரலை
நல்ல பாடல் திறனை வளர்த்து கொண்டார்கள். அப்போ கூடுதலாக இந்த இசைக்கருவிகள் எக்கச்சக்கமாக இருக்கும். உள்ளார வயலின் ஒரு 4 பேர் வயலின் வாசி நிற்பாங்க. கிட்டார் ஒரு 4-5 கிட்டார் இருக்கும். ட்ரம்ஸ் இருக்கும். ட்ரம்ஸ் எல்லாம் மிஸ்ஸிங் இப்போ. இந்த இசைக்கருவிகளோடு இன்னும் பிள்ளைகளுக்கு நிறைய தாளந்துகளை வளர்த்து கொள்ளணும். ஏன்னா பல நேரங்களில் இந்த கீபோர்டு எல்லா இசைக்கருவிகள் வாசிக்கிற தாளந்தையும் அது ஒன்று என்ன பண்ணிக்குது, மொனோப்ளைஸ் பண்ணுறது அந்த மியூசிக் ஏரியாவை. அதனால தான் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இட்ஸ் டெட்ரிமெண்டல் டு தி சர்ச் ஆக்சுவலி கீபோர்டு. ஏன்னா எல்லா இசையும் அதையே வாசிக்கிறதுனால இன்னொரு கருவி வாசிக்கிறதுக்கான வாய்ப்பே அது எடுத்துடுது. ஆகவே அதை கீபோர்டுக்கு மட்டும் வாசித்து ரிதமு மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ரிங்ஸு எல்லாத்துக்குமே புது ஃப்ளூட் வாசிக்கிற ஆள் காணும். ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கு சர்ச்சில் நல்ல அருமையான ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் இருந்தார், அவர் காணும். இது மாதிரி நிறைய இசைக்கருவிகளை வாசித்து நாம் வெறும் நிறைய பேர் பாடுவதனால மட்டுமல்ல, இசைக்கருவிகள் நிறைய வாசிப்பதனால நாம் கடவுளை என்ன பண்ணுறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஏன்னா சங்கீதங்களை தான் சொல்லுது, நிறைய இசைக்கருவிகளோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்திலே பங்கு கொண்ட யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னும் அதிகமாக இந்த திருப்பணி, இசை திருப்பணி வளருவதாக. இன்றைக்கு அழகான ஒரு செம்பொருளை தந்திருக்கிறார்கள் நமக்கு. ஏன்னா இன்னைக்கு திருத்துவ ஞாயிறு. பொதுவாய் பெந்தகோஸ்து சண்டேவுடைய அதிகமாய் அதை நாம் கவனிக்கின்ற பழக்கம் கூட சமீபத்தில் தான் நம்முடைய திருச்சபையிலே வளர்ந்தது. அதுக்கு முன்னாடி பெந்தகோஸ்து திருநாள் கூட சிறப்பாய் நம்முடைய திருச்சபைகளில் என்ன பண்ணப்படவில்லை, கொண்டாடப்படவில்லை. சோ கால்ட் இந்த மெயின் லைன் சர்ச்சஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப அந்த ட்ரெடிஷ்னலாக ஆர்த்தடாக்ஸியை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக பல நேரம் பல முக்கியமான அம்சங்களை, நம்முடைய பற்றுறுதியை வெளிப்படுத்துகின்ற எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டோம் நம்ம. Since we rigidly fixed to some certain level of expressions, certain areas of phrases of expression of our faith, we limit ourselves within the traditional orthodoxy of the church. அதை மீறி பல நேரங்களில் நாம் இதெல்லாம் மீட்டெடுக்க, it's not that we doesn't have something, like we don't have something, we have, but we have to திரும்பி எடுக்கணும், retrieve பண்ணணும். அப்படி ஒன்று தான் பேராயர் தேவசகாயம் அவருடைய காலங்களிலே இந்த பெந்தகோஸ்தே ஞாயிறு, பெந்தகோஸ்தே ஞாயிறு என்பது சிறப்பு இடத்தை பிடித்து அதை நாம் கொண்டாட வேண்டும். 4:30 மணிக்கு சர்வீஸ் வைக்கணும். எப்படி கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் கிறிஸ்மஸ்லாம் வைக்கிறோமோ அது மாதிரி ஏர்லி மார்னிங் 4:30 சர்வீஸ்லாம் வைக்கிறதுக்கு சில பேர் என்கரேஜ் பண்ணாரு. இன்னும் சில இடங்கள்ல அந்த பழக்கங்கள் இருக்கின்றன. பெந்தகோஸ்தே ஞாயிறு அதை போலவே ஈக்குவல் சிக்னிஃபிகன்ஸ் எதுக்கு இருக்கணும்னா, இந்த ட்ரினிட்டி சண்டேக்கு இருக்கணும், திருத்துவ ஞாயிறுக்கு இருக்கணும். எப்படி பெந்தகோஸ்தே ஞாயிறு கிறிஸ்து பிறப்பினுடைய பண்டிகை சிறப்பு பண்டிகைகளாக கொண்டாடப்படுகிறதோ அதை போலவே ரொம்ப முக்கியமான ஒரு திருச்சபையினுடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு திருத்துவ ஞாயிறு. ஏன்னா பல நேரங்கள் பிள்ளைகளை நாம் கேட்கிறோம், என்னப்பா நம்ம கும்பிடுற சாமி பேர் என்ன, நாம் யாரை கும்பிடுறோம், இயேசுவை கும்பிடுறோம்னு. முதல் கேள்வி கன்ஃபர்மேஷன் கிளாஸ்ல கேட்குற கேள்வி என்னன்னா, whom do we worship அப்படின்ற ஒரு கேள்வியிலே தெரிஞ்சிடும் what is the standard or what is the degree of our understanding, divine understanding. இறையியல் அறிவு வெளிப்படுத்துவதற்கான முதல் பதில் எதில் இருக்குன்னா, நாம் யாரை வழிபடுகிறோம் என்ற கேள்வியில தான் இருக்குது. அந்த கேள்விக்கு பொதுவாக நம்முடைய பிள்ளைகள் என்ன சொல்லிடுவாங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிறோம் அப்படின்னா. அதுக்கு தான் கிளாஸே ஆரம்பிக்குது. என்ன கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னா, கடவுள் புரிதல் எப்படிப்பட்டது, கிறிஸ்தவம் அதாவது நம்முடைய திருச்சபை எந்த கடவுளை வழிபடுகிறது என்றால் மும்மை கடவுளை வழிபடுகிறது தான் துவங்குகிறது. வகுப்பு எங்க கொண்டு மும்மை கடவுளை நாம் வழிபடுகிறோம். நாம் வழிபடுவது இயேசு கிறிஸ்துவை இல்லை, தூய ஆவியை இல்லை, யெகோவாவை இல்லை. நாம் வழிபடுவது மும்மை கடவுளை. பெற்றோர் அந்த எக்ஸ்பிரஷன்ல சில இறை புரிதல் குறைபாடு இருக்குது. பெற்றோர் அப்படின்றதுலையும் சரி, தாய் அப்படின்றதுலையும் சரி, தந்தை அப்படின்றதும் சரி, we tend to constrain the idea of God within gender. அதனுடைய வெளிப்பாடு அது. தந்தைன்னு ஒரு காலத்துல கடவுளை கூப்பிட்டு இருந்ததெல்லாம் அப்பதான் சொன்னாங்க, இல்ல கடவுளை ஜெண்டர்ல நம்ம என்ன பண்ற கூடாது,
இம்ப்ரெஷன் பண்ணக்கூடாது, சிறைப்படுத்தி கூடாது, கடவுள் அதை தாண்டினவர் அப்படின்னும் போது சரி, இன் ஆர்டர் டு பிரிங் எ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேலன்ஸ் we tend to or we create and imagine the word like parent God, பெற்றோராகிய கடவுள் அப்படின்னு சொல்ல கற்பனை பண்ணோம். கற்பனை தான் அது. என்ன பண்ணோம்? கற்பனை பண்ணோம். ஏன்னா தாய் தந்தை இருபால் நிறுத்துவராக இருக்கிறார் கடவுள். பாலினத்தர் இன்க்ளூசிவிட்டி பத்தி பேசுறோம். பட் அது கூட குறைவு தான். ஏன்னா கடவுள் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு இல்ல? கடவுள் ஆவியா இருக்கிறாரு. அவரை எதுக்குள்ள நம்ம என்ன பயன் பண்ணக்கூடாது. ஜெண்டர் அப்படின்ற ஒரு நார்மேட்டிவ் விஷயத்துக்குள்ளார அவரை பயன் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான. அதுதான் ஹையர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. என்னன்னா கடவுளை பாலினத்துக்கு அப்பாற்பட்டவராக நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீகத்தை வளர்த்து கொள்வது. அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ளும் போதுதான் நாம் கடவுள் எல்லாரிலும் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்போம். நம்ம இல்லைன்னா ஆண்களில் மட்டும்தான் கடவுள் இருக்கிறார்ன்றதுனால்தான் ரொம்ப நாள் இந்த திருமேசை பணியில பெண்கள் வர முடியாமே ஆயிப்போச்சு. ஏன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த தன்மை இருக்கிறது, ஆண்கள் மட்டும்தான் பொல்யூட் ஆக முடியாதவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதனால என்ன பண்ணிட்டோம், ஆண்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதோடைய புரிதலுடைய வெளிப்பாடு நம்ம அதில் குறைவு இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆண் பெண் அப்படின்றது சமத்துவத்தினுடைய அடையாளமாகவும் கடவுளுடைய சாயலினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிற பொழுது இது விரிவடைந்தது. இன்னும் சில திருச்சபைகளிலே சில விசுவாச பாரம்பரியங்களிலே பெண்கள் இன்னும் என்ன பண்ண முடியாது, அருட்பொழிவு பெற்று திருப்பணி செய்ய முடியாதவர்களாகவே தடுக்கப்படுகிறார்கள். இரண்டாம் நிலையில் இருக்கின்ற படைப்பாக கருதப்படுகிறார்கள். ஆதாம் முதலில் படைக்கப்பட்டார், அதிலிருந்து ஏவாள் வந்தார், விலா எலும்பிலிருந்து வந்தார். செகண்டரி பீயிங், சப்போர்ட்டிவ் பீயிங் என்கின்ற நிலையிலே இன்னும் சில திருமறை பகுதிகளை கொண்டு, ஆதியாகமத்தில் இருக்கின்ற 2ஆம் அதிகாரத்தினுடைய திருமறை பகுதிகளை கொண்டு 2ஆம் நிலையிலே பெண்களை வைக்கின்ற விளக்க உரைகளை இன்னும் சில பேர் கடைபிடித்துக் கொண்டும் பிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் we fix to Genesis chapter 1:26, அவர்கள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார், தமது சாயலில் படைத்தார். There are two narratives. சரி, அப்ப இறை புரிதல் ரொம்ப முக்கியம். அதற்கான ஞாயிறு, இந்த ஞாயிறு ரொம்ப முக்கியமாய் கொண்டாடப்பட வேண்டும். பட் அன்பார்ச்சுனேட்லி இட் ஹேப்பன்ஸ் டு பி ஆன் தி 5th Sunday. யாருக்கும் நீங்க 1.5 மணி நேரம் பாட்டு பாடினதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் யூ டு a period of 1.5 hour or 1 hour 45 minutes sermon. ரொம்ப சுருக்கமாக இன்னைக்கு சின்ன கருத்துக்களை மட்டும் நாம் பிடித்துக் கொள்வோம். கடவுள் புரிதல் என்பது அடிப்படையில் இன்றைய நாளில் நான் மையப்படுத்த போகின்ற செய்தி என்னன்னா, அது ஒரு புதிர் நிறைந்தது. இட்ஸ் a mystery. God is a கடவுள் என்பவர் எப்படிப்பட்டவர்? புதிரானவர். புதிர் என்பது, மிஸ்ட்ரி என்பது கடவுளுடைய தன்மையினுடைய இன்னெவிட்டபிள் குவாலிட்டி. அதை தவிர்க்கவே முடியாது. அதை எடுத்துட்டீங்கன்னா அவர் என்னவா இருக்கவே மாட்டாரு. அல்லது இன்னும் சும்மா நல்லா சொன்னோம்னா அது என்னவா இருக்காதுன்னா அது கடவுளாகவே இருக்காது. குறைவா நினைச்சுக்காதீங்க. அதுன்னு சொல்றதுனால அக்ரிணைக்காக இல்லது. அது இந்த அவர் என்கின்ற எல்லா நிலைகளை தாண்டி நாம் கடவுளை பார்க்க வேண்டும். There are evidences in the theological community where God has been addressed as it. சரி, உயர்திணை தான், கடவுள் உயர்திணை. ஆனால் அந்த கடவுளை நம்ம என்ன பண்றக்கூடாதுன்னா அதை புதிர் அற்றத்தன்மையாக புரிந்து கொள்ள முற்படக்கூடாது. எல்லாத்தையும் நான் விளங்கிக்குவேன், கடவுளை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், கடவுளை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், இறையரசுக்குரியது எல்லாமே எனக்கு தெரியும். அப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா இறந்து போனார். இறந்து போன பிறகு பரலோகத்துக்கு சேர்க்கப்பட்டார். அப்ப சேர்க்கப்படும் போது அவர் என்ன கேட்டார்னா, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு அனுமதி தர வேண்டும், இங்கிருந்து நான் ஒரு பேக் எடுத்துன்னு வரணும் பரலோக ராஜ்யத்துக்கு, எனக்கு அதுக்கு மட்டும் ஒரு பர்மிஷன் கொடுங்க. இல்லை அது பர்மிட்டடே கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ள எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் கொண்டு வர முடியாது, பையகையே கொண்டு வர முடியாது, நீங்கள் அப்படியே தான் வரணும் அப்படின்னா. இல்லை ப்ளீஸ், ரொம்ப வருந்தி கேட்டுக்கிட்டார். உடனே ஒரே ஒரு அவருக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க, ஒரு பை எட்டுனாங்க. ஓகே, இந்த பையை இங்கேருந்து தூக்கிட்டு போனார். உள்ளார போகும்போது பையோட போனவொடனே பீட்டர்லாம் என்ன பண்ணார், நிறுத்திட்டார். என்னப்பா பை எட்டுன்னு வந்துருக்குற? இல்லை பர்மிஷன் வாங்கிட்டேன் நான் அப்படின்னா. இது ஒரு நிமிஷம், ஆண்டவரே இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு, பையோட வந்திருக்கிறாரு, உள்ள விடலாமா அவனை? வாமா கேட்டாப்புல, ரொம்ப இதுவா, உள்ள அனுப்பு. பையோட வந்துட்டார். எல்லாருக்கும் இப்போ ஆர்வம். இது வரைக்கும் யாருமே பை உள்ள கொண்டு வந்தே இல்லை, என்ன இந்த பையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக பார்த்தாங்க. எல்லாருடைய ஆர்வத்தை பார்த்தோன்னா அவர் சொன்னார், என்ன இதில் என்ன இருக்குன்னு பார்க்கணுமா? ஆமாம்,
உடனே ஒரு தூதனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. பையை பிரிச்சு காய்ச்சார். உடனே ஒரு தூதன் எட்டி பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சார். உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னப்பா சிரிக்கிற, எதுக்கு சிரிக்கிற? அந்த ஆளு எல்லா பேமெண்ட் ஸ்டோன்ஸ் எடுத்து வந்துக்கிறாப்புல. என்ன எடுத்து வந்துக்கிறாப்புல? என்ன எடுத்து வந்துக்கிறாரு? இல்ல ஒழுங்கா கேக்குதான்னு செக் பண்றேன். நான் பேசுனது மைக்கில் கேட்குது, உங்களுக்கு கேக்குதான்னு. பேமெண்ட் ஸ்டோன்ஸ் எடுத்து வந்துக்கிறாரு. என்னன்னா பேமெண்ட் ஸ்டோனு என்னன்னா கோல்டு எடுத்து வந்துக்கிறாரு. ஃபுல்லா தங்கம் எடுத்து வந்துக்கிறாரு. ரோடெல்லாம் தங்கங்குது, எங்க இருக்கு ரோடெல்லாம் தங்கங்குது, பேமெண்ட் ஸ்டோன் எடுத்து வந்துக்கிறாருங்க அப்படின்னா. இது கூட ஒரு புரிதல் தான். எது? பரலோக ராஜ்யத்தில் அப்படியே வழியெல்லாம் ரோடெல்லாம் தங்கமா இருக்கும்ன்றதும் நம்மளுடைய மனித புரிதல் தான். மனித புரிதல். ஸோ மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டவர் கடவுள். கடவுளுடைய தன்மையும் கடவுளுடைய குணங்களும், கடவுள் இருக்கிறார் என்று நாம் கற்பனை பண்ணுகிற எல்லாமே மனித கற்பனைக்கு உட்பட்டதாகவே இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், அப்படி இருப்பாரு. நான் கூட திடப்படத்தில் வகுப்பெடுக்கிற போதெல்லாம் பசங்களுக்கு முதல் பண்ற ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா, கண்ணை மூடிக்கிட்டு கடவுள் எப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாம் கண்ணை மூடிக்குவாங்க பசங்கள்லாம். சொல்லு, ஒருத்தரை கேட்பேன், கண்ணை திறக்காது, அப்படியே சொல்லு, எப்படி இருக்கிறாரு சாமி? வெள்ளையா ஒரு அங்கி, பெரிய அங்கி மாட்டுனுக்கிறார். இதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளா. என்ன ஃப்ளா? இது வரைக்கும் பார்த்துன்னு இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு, ஐயருங்களை போட்டுங்கிற ரோப்ஸ் எல்லாம் பார்த்து கடவுள் எப்படி பார்க்குறோம்? வெள்ளையா அங்கி. இந்த வெள்ளையா ட்ரெஸ் போட்டுனுக்கிறதே ஒரு யூரோப்பியன் மென்டாலிட்டி. இது இல்லை, ஐரோப்பியர்களுடைய ஒரு கருத்தியல். வெள்ளை ட்ரெஸ்ஸு பியூரா இருக்குது, சரி வெள்ளை. அடுத்தது பெரிய தாடி, வெள்ளை தாடி வச்சுன்னு இருக்காருங்க. முடி இவ்வளோ பெருசா இருக்குது முடி, வெள்ளை தாடி வச்சுன்னு இருக்கிறாரு. சரி, மீசை வெள்ளை, ஆம்பளை மீசை தாடி இப்படி வச்சுன்னு இருக்கிறார். பெரிய சிங்காசனத்தை உட்காந்துக்கிறாரு. அதுவே ஒரு பெரிய இங்கிலாந்து மகாராஜாவை பார்க்கறதனுடைய வெளிப்பாடு. அரண்மனையில் பெரிய நாற்காலியில் உட்காந்துக்கின்னு அவருக்கு முன்னாடி 4 பேர் நடந்து போகிறதும் பின்னாடி 4 பேர் வந்து போகிறதும். இப்படியே நாம் கடவுளை பார்க்க, நாம் புரிந்து கொள்ள முற்படுகிறோம். ஏன்னா அதுதான் காலங்காலமாய் கொடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு அறிவாக மாறிப்படுது. இட் இஸ் பீன் கால்ட் அஸ் ஆர்கிடைப் இமேஜரி சிம்பிளிசம். காலங்காலமாய் கொடுக்கப்படுகிற ஒரு புரிதல், காலங்காலம். ஸோ கடவுளை இந்த புனைவினுடைய ஒரு எலிமெண்ட்டை வச்சு தான் எப்பவுமே நாம் புரிந்து கொள்ள அல்லது அப்ரோச் பண்ண முற்படணும், அணுக முற்படணும். கடவுள் புதிரானவர். நாம் முழுக்க கடவுளை என்ன பண்ணிக்க முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. கார்ல் ரேனர் அப்படின்ற ஒரு இறையலாளர் சொல்கிறாரு, ட்ரினிட்டி இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் சால்வேஷன். திருத்துவம் என்பது மீட்பினுடைய ஒரு புதிர், மீட்பினுடைய புதிர். அதர்வைஸ் இட் வுட் நெவர் ஹாவ் பீன் ரிவீல்டு. இல்லை என்றால் அது வெளிப்பட்டே இருக்காது. இந்த புதிரோடு மீட்பு என்பது மிக நெருக்கமாய் தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த மும்மை என்கின்ற கருத்தோடு மீட்பு என்பது மிக நெருக்கமானதாக இருக்கிறது. அதனால்தான் அது வெளிப்பட்டதே தவிர இல்லைன்னா அது வெளிப்பட்டிருக்காது என்பது அவருடைய புரிதல். மிக அழகான ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை மையமாய் வைத்து இதனோட தியானத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அதில் கன்ஃபைன் பண்ணுறேன். என்ன வசனம்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால். எதை பத்தி? மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் போது எப்படி நம்ப போகிறீர்கள்? ரொம்ப அழகான ஒரு வசனம், ரொம்ப ஆழமான ஒரு வசனம் கூட, சாதாரணமா இல்லை, ரொம்ப ஆழமா இருக்குது இந்த வசனத்தோட எக்ஸ்பிரஷனே. நான் சாதாரணமான விஷயத்தை பத்தியே நான் சொல்லும் போது நீங்கள் உங்களால் விளங்கிக் கொள்ள முடியலன்னா, நான் விண்ணுலகு சார்ந்த உங்களுடைய பார்வைக்கு, உங்களுடைய புரிதலுக்கு, உங்களுடைய அறிவுக்கு, உங்களுடைய கல்விக்கு, உங்களுடைய எழுத்துக்களுடைய லிமிட்டேஷன், வரையறை இல்லை, ஒரு எழுத்தினுடைய மீனிங் என்பது ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குல்ல, ஃபெனோமெனாலஜி படி. அந்த லிமிட்டேஷன் இருக்கிற காரியங்களை பற்றி சொல்லும் போதே உங்களால் என்ன பண்ணிக்க முடியல, அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், நான் சொல்ல போகிறதுக்கு வார்த்தை இருக்குதா இல்லைன்னே தெரியல, சொல் இருக்குதா இல்லைன்னு தெரியாது. விண்ணுலகு பற்றி சொல்லுகிற பொழுது அதற்கு சொல் இருக்குதான்னு தெரியல. எல்லாத்துக்கும் சொல் இருக்கு, ஒரு சொல்லை வச்சு நம்ம விளங்கிக் கொள்கிறோம். புத்தகம் அப்படின்னா அந்த சொல்லோடைய புரிதல் உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி இருக்கு. புத்தகம்னாலே நீங்க எதை தான் நினைக்கிறீங்க? இதை நினைப்பீங்களா புத்தகம்னு?
நினைக்க மாட்டீங்க. ஏன்னா புத்தகம் என்பது உங்களுக்கும் எனக்கும் இது கிடையாது. புத்தகத்தை பற்றித்தான அறிவு நமக்கு எப்படி இருக்கு? புத்தகம், புத்தகம், கல், மரம், எல்லாத்துக்குமே அந்த சொல்லுக்கான புரிதல் இருக்குது. உங்களுக்கு எனக்கும் ஈக்குவலா இருக்கு. we believe we share the same meaning world. அர்த்த உலகத்தை நாம் எல்லாருமே என்ன பண்ணிக்கிறோம்? பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் பகிர்ந்து கொள்ள முடியாத அர்த்த உலகம் என்று ஒன்று இருக்குது, அது விண்ணுலகு. அந்த விண்ணுலகு பத்தி நான் சொல்லும்போது எப்படி நீங்க நம்ப போறீங்கன்னு கேட்கிறாரு பாருங்க. ரொம்ப ஆழமான வார்த்தைங்க. ஆனால் என்னன்னா, பல நேரங்களில் இந்த விண்ணுலகை பத்தி நமக்கு எல்லாமே தெரியும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நம்முடைய சொற்களில் அதை அடக்கி வைக்க முற்படுகிறோம் விண்ணுலகு பத்தி. அப்படி வெளிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தன்மை தான் இந்த மும்மை என்கின்ற ஒரு தன்மை. விண்ணுலகு பற்றி வெளிப்படுத்தப்பட்ட ஒரு தன்மை தான் இந்த மும்மை அப்படின்ற தன்மை. ஆனால் இதை விளங்கிக் கொள்வதற்கு நாம் பல நேரங்களில் பல முயற்சிகளை எடுக்கிறோம். அகஸ்டின் அப்படின்றவர் தான் இந்த ட்ரினிட்டி பற்றி தான ஒரு டாக்மா புக் எழுதினவர். ரொம்ப ரொம்ப எல்லாராலும் அறிந்த ஒருவர் ஃபாதர் அகஸ்டின், செயின்ட் அகஸ்டின். இந்த செயின்ட் அகஸ்டின் ட்ரினிட்டி பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கிற பொழுது நிறைய காகிதங்களை எழுதி அவருக்கு சரியாகவே வரல. ஒன்றையும் எழுதி கிழிச்சு போட்டுட்டு இருந்தார். அப்போ ஒரு பிரேக் எடுத்தார். கொஞ்ச நேரம் இருப்போம், ஒரு பிரேக் எடுப்போம், கொஞ்சம் அப்படி நடந்துட்டு வருவோம், அப்புறமா திருப்பி எழுதுவோம் என்று ஒரு பிரேக் எடுத்து சீஷோரில் நடந்து கடற்கரை ஓரமாக நடந்து போனார். கடற்கரை நடந்து போகும்போது ஒரு வேடிக்கையான விஷயத்தையும் அவர் அப்சர்வ் பண்ணார். என்னன்னா, ஒரு பையன் கடல் பக்கம் ஓடுறான், திருப்பி கரைக்கு ஓடி வரான், கடலுக்கு ஓடுறான், கரைக்கு ஓடி வரான், இப்படியே பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்றான்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா, கடல்ல இருந்து ஒரு கைப்பிடி தண்ணி எடுத்துட்டு வந்து கரையில சின்னதா ஒரு குழி நோண்டி அந்த குழியில ஊத்திட்டு இருக்கான். ஓடுறான், திருப்பி தண்ணி எடுக்கிறான், அது வந்து குழியில ஊத்துறான், ஊத்துறான். ரொம்ப நேரமா பார்த்துட்டு கிட்ட போய் கேட்டா, தம்பி என்னடா பண்ற? அவன் சொன்னா, இந்த கடல்ல இருக்க தண்ணி எல்லாம் கொண்டு வந்து இந்த குழியில ஊத்திட போறேன் அப்படின்னு சொன்னான். பைத்தியக்காரத்தனமா இருக்கா நீ பண்றது அப்படின்னாரு. இல்ல நடந்துட்டு தான் இருக்கு, நான் ஊத்த இங்கன்னா போயிடுது, தண்ணி உள்ள போயிட்டு இருக்கு, அங்க என்ன பண்ணிட்டு வரேன், அங்கிருந்து எடுத்துட்டு வரேன், இங்க ஊத்திடுறேன். அப்ப இது ஃபுல்லாச்சுன்னா அங்க என்ன ஆயிடும்? காலி ஆயிடும். பைத்தியக்காரத்தனடா, இது தப்பு, இது நீ உனக்கு புரியல, உனக்கு என்னன்னா உங்களுக்கு தான் சார் புரியல, நீங்க போங்கன்ட்டான். கொஞ்சம் தூரம் நடந்து போன பிறகு தூய் ஆவியால் அவர் உணர்த்தப்பட்டார். என்ன உணர்த்தப்பட்டார்னா, இதே மாதிரி தான் இருக்கு, திரியேகம் என்கின்ற அந்த பெரிய புதிரை நீ விளங்கி கொள்ள உன்னுடைய அறிவை கொண்டு, உன்னுடைய எழுத்தை கொண்டு, சொல்லினுடைய ஆட்சியை கொண்டு பேப்பர்ல எழுதணும்னு நினைக்கிறையே, அதுவும் அப்படிதான் இருக்குன்னு உணர்த்தப்பட்டார். கடவுளுடைய புரிதல் என்பது அவ்வளவு புதிர் நிறைந்தது. அப்போ இதை நாம் பல நிலைகளிலே அதை அதை விளங்கி கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதுல சின்ன நிறைய காரியங்கள் உடைய முயற்சி தான் இது. அப்படி ஒரு முயற்சி என்ன? கடவுளுடைய இறை தன்மையை கேள்வி எழுப்பினார்கள். பிரச்சனை ஆகிப்போச்சு. அது என்ன பிரச்சனைனா, இல்ல இயேசு கிறிஸ்துவே கடவுளாக முடியுமா? ஏன்னா இன்னொரு கடவுள் அங்க இருந்துட்டே இருக்காரு. அவர் அப்பப்ப சொல்றாரு, என் தந்தையின் இடத்துல நான் கேட்டேன்றாரு, என் தந்தையினுடைய அனுமதி வேணுன்றாரு, தந்தையே அப்படின்றாரு, கூப்பிடுறாரு. அப்படி இருக்கும்போது ரெண்டு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா அப்படின்றது. நான் போன பிறகு உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை என்ன பண்ணுவாரு, சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்ன பண்ணுவாரு, வழிநடத்துவாரு. அப்போ இது என்ன என்கின்ற நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அப்போ ரொம்ப முக்கியமான 2 ஹெரிசி, இன்றைக்கு அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 2 ஹெரிசி இருந்துச்சு, அதாவது தவறான போதனைகள் இருந்துச்சு. அதுல ஒண்ணு என்னன்னா ஏரியனிசம்ன்ற ஒரு கொள்கை. ஏரியனிசம் என்ன சொல்லுச்சுன்னா, கிறிஸ்துவினுடைய இறைத்தன்மையை கேள்வி எழுப்பினது. அவர் முழு இறைத்தன்மை உடையவர் அல்ல அப்படின்றத கேள்வி எழுப்பிச்சு. பார்ஷியலி காட், அவர் முழுசா என்ன இல்லை, கடவுளே கிடையாது. ஏன்னா 2 இடத்துல ஒரே நேரத்தில் ஒரு கடவுள் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது, அவரை கூப்பிட்டுக்க முடியாது என்கின்ற சில கேள்விகளை வைத்து அதை கேள்விக்குறியாக்கினார்கள். கடவுள் கிறிஸ்துவனுடைய இறைத்தன்மையை கேள்விக்குறியாக்கினார். 2வது மாடலிசம் என்ற ஒரு கொள்கை. மாடலிசம் அப்படின்றது என்னன்னா, கடவுள் வேற வேற மோட்ல எக்ஸ்பிரஸ் ஆகுறாரு.
திடீர்னு என்ன ஆயிடுறாருன்னா ஃபாதர் அப்படின்ற மோட்ல எக்ஸ்பிரஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா அந்த மோட்ல இருந்து சன் அப்படின்ற மகன் என்கின்ற ஒரு மோடுக்கு வந்துடுறாரு. செல்போனை வந்து சைலண்ட் மோட், மீட்டிங் மோட், ஜென்ரல் மோடு நம்ம மாற்றி மாற்றி வைக்கிறோமோ, காரை வந்து எக்கானமி மோடில் ஓட்டிட்டு அப்புறமா நார்மல் மோடுக்கு வரோமோ, ஆட்டோ டிரைவ்ல மோட்ல இருந்து திருப்பி மேனுவலுக்கு மாறிக்கிறோமோ, அது மாதிரி கடவுளும் வேற வேற மோட்ல வராரு. கடவுள் தந்தை என்கின்ற மோட்ல வராரு, சன் அப்படின்னு வராரு, மகன் அப்படின்னு வராரு, தூய ஆவின்னு வராரு. இது மாதிரி மோட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுறாருன்னு. இது எல்லாம் தான் என்ன ஆச்சுன்னா, இதை பற்றி ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காக நெசையா மன்றத்தை அது உந்தினது. These all factors demanded the Nicene Council that occurred in 325 to have a firm or structural framework for the understanding of Trinity. மும்மையை குறித்து ஒரு நல்ல தெளிவான வரையறை வேண்டும் என்பதை உந்தினது. அதில் தான் உட்காந்து பெருசாக என்ன பண்ணாங்க, திரியே கடவுளை குறித்தான ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த டாக்குமெண்ட் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நெசையா விசுவாச பிரமாணம்னு சொல்லிட்டு வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்தாராதனை அப்போ அதை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம், உறுதிப்படுத்துகிறோம். அதுக்கு அப்புறமா இன்னொரு மன்றம் நடந்தது. அதுதான் கவுன்சில் ஆஃப் கான்ஸ்டன்டினோப்பிள். இந்த மன்றம் 381 நிகழ்ந்தது. இந்த மன்றத்தில் ரொம்ப அதிகமாக எதை பற்றி பண்ணாங்கன்னா, அந்த தூய ஆவி, ஹோலி ஸ்பிரிட் பற்றி தான கருத்துக்களை, புரிதலை, வரையறையை நிறுவினார்கள். ஆகவே இந்த 2 மன்றத்துக்கு பிறகு என்னாச்சுன்னா, திருச்சபைக்கு ஒரு ஒரு தீர்க்கமான திருத்துவ புரிதல் ஏற்பட்டது. தீர்க்கமான திருத்துவ புரிதல் ஏற்பட்டது. அதுல முக்கியமான ஒரு கூறுபாடு என்னன்னா, ஊசியா அப்படின்றதும் அப்புறமா ஹைப்போஸ்டாசிஸ் அப்படின்றதும். ஊசியா அப்படின்றத வச்சுதான் திருத்துவத்தை அவர்கள் நிறுவினார்கள். இந்த ஹைப்போஸ்டாசிஸ் அப்படின்றதுனா பர்சன்ஹுட், நபர் அப்படின்றது. நபரிலே 3 நபர்களாக இருக்கிறார்கள் அவர்கள். எல்லாவற்றையும் உண்டாக்கின படைப்பாளராம் கடவுளாகவும், அடுத்தது மீட்பதற்காக மனு உருவேற்று உலகத்திற்கு வந்து பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்த குமாரனாம் கடவுள் ஒரு ஒரு தனிநபராகவும், தூய ஆவியார் என்பவர் ஒரு தனிநபராகவும் நபர் ஹைப்போஸ்டாசிஸ் அப்படின்ற ஒரு கொள்கையை, புரிதலை கொண்டு வந்தார். அப்போ இதெல்லாம் எப்படி ஒன்னா சேருதுன்னா, ஊசியா அப்படின்ற எசன்ஸ்ல ஒன்று சேருது. ஊசியா அப்படின்றதுடைய பொருள் என்ன? எசன்ஸ். இந்த எசன்ஸ்னா ஹோமோ ஊசியா என்கின்ற ஒரு டாக்டரினை அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஹோமோ ஊசியா அப்படின்னா ஒரே தன்மை உடையவர்கள். எல்லாருமே எப்படிதான் ஒரே 3 நபர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் ஒரு தன்மையுடைய, ஒரே இறைத்தன்மை உடையவர்கள் அவர்கள். ஸோ இது லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் வந்து எக்ஸாஸ்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இதுக்கு மேலே இறையியல் புரிதலே கிடையாது, திருத்துவத்தை பற்றி கிடையாது. இது ஒரு சின்ன முயற்சி, மனித முயற்சி, கடவுளை புரிந்து கொள்வதற்காக. நபர்களே 3 பேராக இருந்தாலும் தன்மையிலே அவர்கள் எல்லாரும் ஒருவர் என்கின்ற ஒரு இறையியல் கோட்பாட்டை அவர்கள் நிறுவினார்கள். இந்த இறையியல் கோட்பாடு 4ஆம் நூற்றாண்டிலே முழுமையாய் பரவி எல்லா திருச்சபையும் கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டுள்ள எல்லாரும் இந்த கொள்கையிலே ஒன்றாய் இருக்கும்படி அவர்களை ஒற்றுமைப்படுத்தினது. என்னன்னா, அவர்கள் ஹைப்போஸ்டாசிஸ்ல 3, ஊசியால ஹோமோ ஊசியா என்பதை அவர்கள் நிறுவினார்கள். இது இந்த நாளளவும் அது கோலோச்சி கொண்டிருக்கிறது. இட் இஸ் a dominant understanding of divinity இன்னைக்கு வரைக்கும். there is no other progress in that. அது ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. அதுதான் புரிதலாக இருக்குது. இதிலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த மும்மை கடவுள் 3 நபர்களாக ஒரு தன்மை உடையவராக இருக்கின்ற மும்மை கடவுள் எப்படி இருக்கிறாங்கன்னா, எப்பொழுதுமே அவர்கள் ஒன்றாக பிணைந்து இருக்கிறார்கள். அவர்களிலே எந்த விதமான பிரிவினை ஏற்படுத்துவது கிடையாது. அவர்களிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இருப்பதில்லை. அவர்களிலே எந்த வெறுப்போ அல்லது பொறாமையோ போட்டியோ நிலவுவது கிடையாது. எந்த இடத்திலும் அப்படி கிடையாது. இவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள். மிக அழகாக எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் படிக்க கேட்டதை போல, அந்த கடவுள் மீது நம்பிக்கை வைக்க, அவரிலே நாம் எல்லாரும் ஒப்புரவாய் இணைக்கப்பட கிறிஸ்து நம்மை உந்துகினார். நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக முத்தரிக்க தூய ஆவி நம்மை என்ன பண்றாரு? கிரெடென்ஷியல் பண்றார், சர்டிஃபை பண்றார்.
சர்டிஃபை பண்றாங்க. இப்போ 3 பேரும் ஒருங்கிணைந்து இந்த மீட்பு திட்டத்திலே தங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை போல திருச்சபையும் இந்த மும்மை திட்டத்தில், மீட்பு திட்டத்தில் ஒன்றிணைக்கப்பட ஒரு உருவகத்தை கொண்டு வருகிறார். என்ன உருவகம்னா, நாம் எல்லாரும் பலராக இருந்தோம், திருச்சபை என்கின்ற உடலிலே நாம் எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? ஒன்றாய் இருக்கிறோம். இதனுடைய அடுத்த வெளிப்பாடு தான் திருமணம் என்கின்ற வெளிப்பாடு கூட. இல்ல, நாம் எல்லாரும் நாம் இந்த இருவராக இருந்தோம், திருமணம் என்கின்ற உடன்படிக்கையின் வழியாக என்னவாகிறோம்? ஒன்றாகுகிறோம். இருவராக இருந்தவர்கள் என்னவாகிறாங்க? ஒன்றாகிறாங்க. ஆக்சுவலா திருமணம் ஆகி போன பிறகு அவர்கள் திருச்சபையிலிருந்து வெளியே போகிற பொழுது இருவராக போவதில்லை. அவர் யாரெல்லாம் எப்படி போறாங்க? மூவராக போகிறார்கள். ஏனென்றால் உடன்படிக்கையின் வழியாக கடவுள், கணவன், மனைவி என்கின்ற மூவர் ஒன்றாக மாறுகிறார்கள். இல்ல, ஒன்றாக மாறுகிறார்கள். அதனால தான் அந்த திருமணத்தை என்ன சொல்றோம்? திருச்சபையில் நடத்துகிற திருமணத்தை உடன்படிக்கை ஆராதனை என்று சொல்றோம். இட்ஸ் அ காவனன்டல் ரிலேஷன். மேரேஜ் இஸ் அ காவனன்டல். அது போல திருத்துவம் என்பது ஒரு உடன்படிக்கையின் உறவு. அந்த உடன்படிக்கையின் உறவு நம்மை ஒற்றுமையாய் இருக்க, அன்பில் நிலைத்திருக்க, ஒன்றாய் ஐக்கியப்பட்டிருக்க அழைக்கிறது. இந்த ஐக்கியத்தை, இந்த ஒற்றுமையை உந்துகிற திரியேக கடவுளுடைய உறவை புரிந்து கொள்கின்ற மக்களாக நம்மளே ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட், அதன் நேச்சரை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த நேச்சர் என்ன? ட்ரினிட்டியோட நேச்சர் யூனிட்டி அண்ட் லவ் இன் ஃபெலோஷிப். ஃபெலோஷிப் இன் லவ். அந்த அன்பில் நாம் எல்லாரும் ஐக்கியப்பட திருத்துவம் நம்மை அழைக்கிறது. நாம் யாவரும் இந்த திருத்துவ ஞாயிறிலே ஆண்டவருடைய அடிப்படை தன்மை ஆகிய புரிதல் ஆகிய இந்த மும்மை கடவுளுடைய புரிதலை நாம் உள்வாங்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இட்ஸ் நாட் அ ஃபேக்சுவல் எவிடன்ஸ். இல்லை, திருத்துவம் என்பது ஏதோ ஒரு எம்பிரிக்கல் டேட்டாவை வச்சு கண்டுபிடித்து நாம் நம்புகிற ஒரு காரியம் அல்ல. மாறாக அதோட வாழ்வின் அனுபவம். அது திருத்துவம் என்பது ஒரு வாழ்வின் அனுபவம். இந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து போக அன்பு நமக்கு உறுதுணையாக இருக்கும். உறவு என்பது நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஒப்புரவு என்பது உறுதுணையாக இருக்கும். மன்னிப்பு என்பது உறுதுணையாக இருக்கும். அந்த உறவிலே உங்களை யாவரையும் அழைக்கிறேன். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய நிறைவான அருளும் பிரசன்னமும், இந்த மும்மை கடவுள் எப்படி ஒன்றாய் ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ, நபரிலே மூவராக இருந்தாலும் தன்மையிலே ஒருவராக இருக்கிறார்களோ, அதை போல நாமும் நபர்களிலே பலவாயிருப்பினும் கிறிஸ்துவின் அந்த தன்மையிலே, விசுவாசத்திலே ஒரு உடலாய் இருந்து செயல்பட நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். மும்மை கடவுளுடைய அனுபவத்தோடு ஆண்டவருடைய திருப்பெயரை நாம் ஆட்சிப்போம். அடிமையின் வாழ்வை ஆண்டவர் வெறுத்தார், ஆட்களை அனுப்பி தந்தார். அடிமையின் வாழ்வை ஆண்டவர் வெறுத்தார், ஆட்களை அனுப்பி தந்தார். இன்று விடியா வாழ்வில் விடுதலை அளிக்க விடிவெள்ளி இயேசு வந்தார். என்று அடியரை அணைக்க வந்தார். ஒரு நாள் வருவார் கன்னியின் மகனாய், அருகில் இருந்திடுவார் என இறைவாக்காளர் உரைத்தது போல இறைமகன் இயேசு வந்தார். இன்று மனுமகன் இயேசு வந்தார். ஒரு நாள் வருவார், இறைவர் நம்மோடு இருந்திட வந்தார், குறைவில் நிறைவு தந்தார். இறைவர் நம்மோடு இருந்திட வந்தார், குறைவில் நிறைவு தந்தார். இன்று கூக்குரல் எழுப்பும்
மாந்தர்த்தம் வாழ்வில் ஏக்கம் தீர்க்க வந்தார், நல்ல ஆக்கம் அளிக்க வந்தார். ஒரு நாள் வருவார் கன்னியின் மகனாய், அருகில் இருந்திடுவார் என இறைவாக்காளர் உரைத்தது போல இறைமகன் இயேசு வந்தார். இன்று மனுமகன் இயேசு வந்தார். ஒரு நாள் வருவார். அன்பின் கடவுளே, தந்தந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மும்மை கடவுளுடைய அருள் பெற்றோர்களாக, விசுவாசத்தின் சமூகமாக நாங்கள் வாழ அந்த மும்மை கடவுளுடைய தன்மைகளை எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் வெளிப்படுத்த எங்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம் நல்ல கடவுளே. ஆமென்.